ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இலக்கணத்திலிருந்து தொகாநிலை தொடர் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு: கவிதையை எழுதினர். ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். இப்போ இந்த தொடரை பார்த்தீங்கன்னா, கவிதையை எழுதினர், கவிதை ஐ என்பது வந்து வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று நாம் அழைக்கிறோம். அடுத்தது இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு: மற்று பிற. நம்ம எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா, மற்று கூட்டல் பிற. மற்று என்பது வந்து ஒரு இடைச்சொல். மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் ஆகும். உரிச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு: சாலவும் நன்று. சால என்பது வந்து ஒரு உரிச்சொல். சால, நனி, கடி, தவ இது எல்லாமே வந்து உரிச்சொல் நாம் அழைக்கிறோம். சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது. அடுக்கு தொடர். நன்று, நன்று, நன்று ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால்